இதோ வார்த்தைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கும் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தாவை நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தைகளின் மூலமாக வருகிற பலத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி. கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வேண்டிய சகல சத்துவங்களையும் சகல ஞானத்தையும் சகல பலனையும் சகல கிருபைகளையும் இப்பொழுது தருவதாக ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் துவக்குகிறோம். ஒரு விசை கூட எங்களோடு நீர் பேசும், எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்யும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையை இன்றைக்கும் கூட நாம் எக்லிசியாசிஸ் 6ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் இப்பொழுதும் கூட படித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த 6ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசியை போன்று இருக்கிற நம்முடைய அப்போஸ்தலன் நமக்கு எதை செய்து கொண்டிருக்கிறார், என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லி தருகிறார் என்றால், சந்தோஷம் என்கிறது அது நிரந்தரமல்ல, மகிழ்ச்சி என்பது அது நிரந்தரமல்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது திருப்தி என்று சொல்லலாம். உண்மையான திருப்தி அது கர்த்தரிடத்தில் மட்டும்தான் வருகிறது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் சம்திங் ஸ்பிரிச்சுவல், அது ஆவிக்குரிய ரீதியான ஒன்று. பைபிளில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். படித்தோம்னா கலாத்தியர் 5 நம்ம இதை படிக்கிறோம். கலேஷியன்ஸ். அப்போ அன்பு இட் டசன்ட் கம் பை ப்ராக்டிஸ், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். இது ஆவிக்குரியது, ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறது. சம்திங் ரிலேட்டட் டு அவர் ஸ்பிரிட், நத்திங் டு டூ வித் அவர் ஃப்ளஷ், நத்திங் டு டூ வித் அவர் சோல். அப்போ அன்பு, சந்தோஷம் போட்டார் பாருங்க. நம்ம மனதில் சந்தோஷம், ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஸோ இன்றைக்கி ஞானி நமக்கு அதான் கற்றுத்தர போகிறார். சாலமோன் ஞானி தன்னுடைய பிரசங்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி பேச போகிறார். இப்போ சந்தோஷம் எப்போ வரும்? சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் தான் வரும். சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சம்திங் டு டூ வித் இன் ஃப்ளஷ், சம்திங் டு டூ வித் மோட்டிவேஷன், சம்திங் டு டூ வித் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். அப்படின்னு நினச்சி நல்லா ப்ரீத் பண்ணால், நல்லா ரிலாக்ஸ் பண்ணால், நல்லா மெடிடேட் பண்ணால், நல்லா ஜாகிங் போனால், ஸ்விம்மிங் பண்ணால், ரிலாக்ஸ்ட் என்விரான்மெண்ட்டில் இருந்தால், ஹாலிடேயில் போனால் தான் சந்தோஷம் வரும், சமாதானம்லாம் வரும்னு பார்த்தோம். பட் வாட் இஸ் திஸ் பைபிள்? வாட் இஸ் அவர் கிரேட் பிலவட் பைபிள்? த டீச்சர் given by God, the love letter given by God telling us is true satisfaction is spiritual. ஒரு மனிதனுக்கு வருகிற இந்த நிம்மதி, இந்த மனிதனுக்கு வருகிற மகிழ்ச்சி, அது ஆவிக்குரிய ரீதியான ஒன்று. இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். பாருங்கள், திருச்சபையை இன்றைய சாப்டரில் வெறும் 12 வசனங்கள் தான் இருக்கிறது. இதில் அப்போஸ்தலன், மன்னிக்கவும், இதில் சபோபதேசக், நான் அவரை உபதேசியார் என்று சொல்கிறேன். உபதேசியார் என்ன சொல்லித்தரப்போகிறார்? போதகர் என்ன சொல்லித்தரப்போகிறார்? பிரசங்கி என்னத்தை பிரசங்கம் பண்ண போகிறார் என்றால், மெட்டீரியல் அபண்டன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு கிவ் அஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவன் என்பது என்ன? ஆத்துமா என்பது என்ன? ஆவி என்பது என்ன? சரீரம் என்பது என்ன? மறுபிறப்பு என்பது என்ன? ரட்சிப்பு என்பது என்ன? எல்லாம் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெட்டீரியல் அபண்டன்ஸ், ஃப்ரம் மெட்டீரியல் பொசஷன். நான் நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஆடம்பரமாய் வாழ வேண்டும், வசதி வேண்டும், வாய்ப்பு வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, தட் மெட்டீரியல் அபண்டன்ஸ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் is something Maya, it is vanity. Without God it's in vain.
தேவன் இல்லாதபடி परमेश्वर के बिना वो व्यर्थ है, परमेश्वर की पवित्र आत्मा के बिना वो व्यर्थ है. அது கிடையாத ஒன்று, அது கிடைக்காத ஒன்று என்பதை பற்றி நமக்கு இங்கே சபோபதேசக் பிரசங்கியார் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். இதை ஒரு ஞானி, ஒரு எழுத்தாளர், ஒரு வேத பண்டிதர் எழுதியிருக்கிறார். இந்த முதல் பகுதியை த வீக்னஸ் ஆஃப் வெல்த். வெல்த் ஹஸ் காட் வீக்னஸ். Have you ever studied the weakness of wealth? We have studied the weakness of our heart. We have studied the weakness of fear. We have studied human weakness. We have studied other things. What about the weakness of wealth? Wealth has got weakness. Money has got its weakness. Who has studied it? This சபோபதேசக், இந்த பிரசங்கியார் இதை படித்திருக்கிறார். இதை நமக்கு டீச் பண்ண போகிறது. நம்ம முதல் பகுதியாக படிக்க போகிறோம். How wealth can bring weakness என்பது 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்க போகிறோம். இந்த 7th verseலேருந்து 12th verse வரைக்கும் வாட் இஸ் குட், நல்லது எது, எதுதாயா நல்லது, எப்படி தாயா வாழலாம் என்பதை பற்றி சொல்ல போகிறார். இவர் தன்னுடைய ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃபிலாசபி எழுதுகிறார். இவர் ஒரு தத்துவ ஞானி, இவர் ஒரு தத்துவ மேதை என்று கூட நாம் இவரை பற்றி சொல்லலாம். இவர் ஒரு தத்துவ ஞானி, தத்துவ மேதை. ஸோ அவர் எதை சொல்கிறார் என்றால் ஃபிலாசபி சொல்ல போகிறார். ஃபிலாசபி, ஆமாம், ஃபிலாசபியில் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். என்ன 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 கற்றுத்தரப்போகிறார் என்றால் மாயை, எல்லாம் மாயை தத்துவங்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்போகிறார். வெல்த் இஸ் மாயை. வெல்த் என்பது, ஐஸ்வர்யம் என்பது, கனம் என்பது, அது மாயை என்பதை பற்றி பேசி அந்த வீக்னஸை பற்றி நமக்கு பிரித்து சொல்லி தரப்போகிறார். சூரியனுக்கு நம்முடைய ஃபர்ஸ்ட் வர்ஸ்க்கு நம்ம படிக்கிறது. வி ஆர் ரீடிங் எக்லிசியாசஸ் சாப்டர் 6 verses 1. பிரசங்கி 6:1 படிக்கிறோம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. ஒரு தீங்கு பார்த்தாராம். ஹி ஹஸ் சீன் அன் ஈவில். ஈவில்னா என்ன? அந்த மனுஷனுக்கு அது நடந்தால் அது அவனுக்கு ஆபத்து. அதை பார்க்குற நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ பாவம் என்று சொல்லுவோம். தட் இஸ் ஈவில். த சேட்டன் இஸ் ஈவில். நஷ்டம் என்பது ஈவில், பாவம் என்பது ஈவில், மரணம் என்பது ஈவில், ஆக்சிடென்ட் என்பது ஈவில், பேட் லக் என்பது ஈவில். இல்லை, இவர் ஒன்று ஈவில்னு ரெக்கார்ட் பண்ணுறார், ஒரு பேர் கூட. வாட் இஸ் திஸ் ஈவில்? அது மனுஷர் எல்லாருக்குள்ளேயும் இருக்குதான். ஒரு தீங்கு இருக்குது, தீங்கு இருக்குது, அது மனுஷர் எல்லாருக்குள்ள. அது என்னன்னா, எல்லாருக்குள்ளே இருக்கிற தீங்கு என்னவென்றால், now he is going to assess the situation and present a research. What is this research? ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். 3 தராராம். God is giving that man riches, wealth and honor. 3 riches, wealth and honor. இருங்க, ஹிந்தியில் என்ன சொல்லுது பார்க்கணும். சம்பத்தி, தன், சம்பத்தி और प्रतिष्ठा. அப்போ riches, wealth and honor. பாருங்க, what is riches, what is wealth, धन क्या है और संपत्ति क्या है. அதாவது நம்ம ராஜாவோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் வாட் இஸ் ரிச்சஸ், வாட் இஸ் ரிச்னஸ் அண்ட் வாட் இஸ் வெல்த். செல்வம் என்ன, சம்பத்து என்ன. நான் இதை என்னோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்றால், செல்வம் என்பது ஒரு லிக்விஃபைடு மணி, ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குது, ஒரு பணம் புழக்கம். இல்லை, ஒரு பணத்தை நம்ம 3 சொல்லுவோம்ல, சாலிட் பணத்தை, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். சாலிட் லிக்விட் கேஸ் நம்ம படிக்கிறோம்ல ஃபிசிக்ஸில், அது போல் சாலிட் லிக்விட் கேஸ். இப்போ கேஸ்னால் நம்முடைய அன்றன்றைக்கு செலவாகிற அதை கேஸ் போல் சொல்லுவோம். லிக்விட்னா ஃப்ளோட்டிங் கேஷ். இப்போ பேங்க்கில் இருக்குது, ஒரு அக்கௌண்ட்டில் இருக்குது, அதெல்லாம் ஜுவல்லாக இருக்குது, அதெல்லாம் கூட லிக்விடில் தான் வரும். சாலிட்ன்றது சாலிட் அசட், லேண்டு, அப்படி அது போல் லேண்டு. அப்புறம் ஒரு 20 years கழித்து வரா மாதிரி போகிற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் சாலிடுன்னு சொல்லுவாங்க. லிக்விட் 1 வருஷம் கழித்து வர சீட்டு, இல்லை ரொட்டேஷனுக்கு இருக்கிற காசு. கேஸ்ன்றது அன்றாட போகிற இது. அப்போ இந்த செல்வம் என்பது நான் நினச்சிக்கிறது, ஹி ஹஸ் காட் மணி டு ரொட்டேட். தேவைன்னா இப்போ அவரால் 1 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் அவரால் கொண்டு வர முடியும். வெல்த் என்பது பாரம்பரிய சொத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ ஹி ஹஸ் காட் சம் சாலிட் அசட்ஸ், அது இருக்குது. ஹானர், நல்ல பேர், பணக்காரன்ற பேர், நல்லவன் என்கிற பேர், படித்தவன் என்கிற பேர், உயர்ந்தவன் என்கிற பெயர், பண்புள்ளவன் என்கிற பெயர், அறிவாளி என்கிற பெயர், ஞானி என்கிற பெயர், பலமுள்ளவன் என்கிற பெயர், பராக்கிரமசாலி என்கிற பெயர், எல்லாம் இருக்கிறதாம் இவனுக்கு. He has got everything.
அவன் என்ன இச்சித்தாலும் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். he has got a system where he can acquire anything that he lusts for. எனக்கு இது வேணும் அப்படின்னு விரும்பினா கிடைக்க முடியும். so that's how we build our environment. நம்ம எப்போதும் environment build பண்ணோம்னா எப்போ எது வேணாலும் எனக்கு வரணும், ஃபிங்கர் டிப்பில் வரணும், என் டேபிள் மேலே வரணும், நான் நினச்சது என் கண் முன்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கைக்காக தான் உலகத்து மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓடினவர் தான் இதை எழுதுகிறார். he has traded wealth, he has traded gold in tons. he has built golden temple. முதல் கோல்டன் டெம்பிள் அவர் கட்டின ஆலயத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி 23 அடுக்கு இன்றைக்கி இருந்தால் எவ்வளோ ஆகிட்டு இருக்குமோ அவ்வளோ உயரமான கோபுரங்கள்லாம் கூட கட்டியிருக்கார் வித் கோல்டு பிளேட்டிங். ஸோ he has traded, he has done lot of trades, gold, silver, யானையோட தந்தம் இதெல்லாம் ட்ரேட் பண்ணவர் சொல்கிறார். எது அவனுக்கு கிடைத்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை கர்த்தர் அவனுக்கு தரவில்லை. இது பெரிய தீங்கு என்பதை ரெக்கார்ட் பண்ணுகிறார். ஸோ he can get whatever his soul loathed for. அவனுடைய ஆத்மா whatever the soul desires he can receive it. அவன் தன்னுடைய இச்சைப்படி எதையெல்லாம் விரும்புகிறானோ जो कुछ भी उसका मन चाहता है उसमें से कुछ भी गटी नहीं होती. அதாவது ஒன்று கூட குறையில்லாமல் கிடச்சிரும். அப்படி இருந்தாலும் उसे खाने नहीं देता, परमेश्वर उसे खाने नहीं देता. அதாவது ஆண்டவர் அவனுக்கு God does not give him the power to eat. அதை சாப்பிடுவது என்று சொல்லுகிறது. பட் தமிழ் வசனம் இன்னும் எக்ஸலண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் அதை சாப்பிட முடியாது, அவன் அந்த ஏர்கானில் உட்காட முடியாது, அவன் அந்த தண்ணீரை குடிக்க முடியாது, அவன் அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியாது, அவன் அந்த ரூமில் தங்க முடியாது, அவன் அந்த வீட்டில் வாழ முடியாது, அவன் அந்த தோட்டத்தில் வாசம் செய்ய முடியாது, அந்த பழத்தை சாப்பிட முடியாது. ஆனால் ட்ரேட் பண்ணுறது அது. அவன் அந்த ஸ்வீட்டை சாப்பிட முடியாது. பெரிய ஸ்வீட் கடை வச்சுருக்கான், ஆனால் ஒரு துண்டு ஸ்வீட் சாப்பிட முடியாது. டாக்டர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ரைஸ் சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லையா. பட் அதர்ஸ் ஈட். ஜனங்க வந்து நல்லா சாப்பிட்டு போகிறாங்க, ஆனால் இந்த ஓனரால் சாப்பிட முடியல. இது மாயை. இந்த வெல்த் உனக்கு மாயை என்பதை தீர்க்க தரிசனத்தை போன்று நமக்கு இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார். he doesn't have the power to eat it. He doesn't have the power to enjoy it. He doesn't have the power to utilize it. அதை யூஸ் பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல, சாப்பிட முடியல. வேறொருவன் அனுபவிக்கிறான், இதை இவன் பார்க்கிறான். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பார்த்தது. நான் என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸால் நிறைய நேரம் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு வாங்கி தருவாங்க. வாங்கி தரும்போது அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஃபுட்டு நம்ம சாப்பிடுவோம், அவங்க பார்ப்பாங்க, கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடுவாங்க, அவ்வளோது. மீதி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வயசாகிடுச்சுப்பா, நான் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம். ஆனால் ஏஜ் ஆக அவங்க காலம் முடிஞ்சு நம்ம பெற்றோர் காலம் வரும்போது நம்ம பெற்றோரும் லைட்டாக சாப்பிட மாட்டேன். ஏஜ் ஆக நெக்ஸ்ட் நமக்கும் அதுதான். இவ்வளோ ஃபுட் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ வசதிகள் இருக்குது, அனுபவிக்க முடியவில்லையே. ஆக இந்த வெல்த், ஆக இந்த ரிச்சஸ், ஆக இந்த ஹானர், இட் இஸ் வேனிட்டி, இட் இஸ் அன் ஈவில் டிசீஸ். இது கொடிய நோயாக இருக்கிறது. அனுபவிக்க முடியவில்லை. எனக்கு ஒரு நோய் இருக்குது, நான் அனுபவிக்க முடியலன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. நீ அனுபவிக்காமல் இருக்கிற அதான்பா நோய். இதுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு எனக்கு தெரில. பட் டிசீஸ்க்கு வந்து லாட் ஆஃப் டிசீஸ் இருக்குது. எல்லா சயின்டிஸ்ட் அதுக்கு பேர் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சாங்க பாருங்கள், COVID-19 வச்சாங்க. 2019ஆம் ஆண்டு இது பிரேக் அவுட் ஆனதுனால அந்த பேர் அதற்கு வச்சாங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரி பேருங்க வைக்கிறாங்க. இங்கே நம்ம ராஜா சாப்பிடாமல் இருக்காரே, அதுவே ஒரு டிசீஸ் என்று சொல்கிறார். ஸோ வாட் இஸ் he trying to say? He is trying to say that this disease is spiritual disease. This disease has to be tackled by the blood of Jesus Christ. This disease needs healing. The heart needs healing. The brokenness needs healing. எவ்வளோ பணம் பொன்னும் பொருள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய திராணி அவனுக்கு இல்லையே, இது ஒரு மாயை என்பதாக ஞானி சொல்லியிருந்தார். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற டிசீஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் புதுசாக பிறந்து வரலைங்க. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன்னு ஆண்டவர் சொன்னார்னா, எகிப்தில் கொள்ளை நோய் அப்படின்னா எத்தனை கொள்ளை நோய் பிரேக் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரில. ஒரு வேளை கோவிட் அப்பே வந்து போயிருக்குமோ இல்லை, உலகம் ஃபுல்லாக
50 ஆண்டுகளுக்கு முன்பாக டியூபர்குலோசிஸ் அதிகமான பேண்டமிக் போல பல பேரை கொண்டது. அது ஒருவேளை இருந்திருக்கலாம். காலரா வந்திருக்கலாம், மலேரியா வந்திருக்கலாம், இல்லை எலியினால் வந்த பிளேக் வந்திருக்கலாம். ஹூ நோஸ்? டிசீசஸ், the names has been given. Each disease differ from other disease, but everything has one agenda, to kill human beings. ஒரு வியாதிக்கு ஒரு பேர், ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்டு, ஒரு பீரியடு, அது 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 வந்து வளர்ந்து வருகிற அதோட இன்குபேஷன் பீரியட், ஒரு பீரியட், அது அக்யூட் ஸ்டேஜ், சப் அக்யூட்டு, க்ரானிக்கு, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். எப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபேஸஸில் நிறைய இருக்குது. ஒரு டிசீஸ் ஒரு மாதிரி இருந்தாலும் what it is doing, it is killing human beings. We call it as evil, we call it as rogue, ஹிந்தியில் சொல்லுவோம். we call it as தமிழில் வந்து அதை நோய் என்று சொல்லுகிறோம். நம்ம ஞானி இங்கிலீஷில் வந்து ஈவில் என்று சொல்லிவிட்டார். ஸோ ஹவு இஸ் இட்? he has got wealth but cannot enjoy it. that is the disease. ஞானி சொல்கிறார். what is he trying to say? abundance in material abundance is not going to give satisfaction to human beings. This is evil under sun. நம்ம கையில் இருக்கிறத நம்ம சாப்பிட்றோமே, அதுவே பெரிய கிருபை. நிறைய தண்ணி குடிக்கிறோமே, கிருபை. chronic nephrosis, chronic நெஃப்ராலஜிக்கல் டிசீசஸில், கிட்னியில் உள்ள ப்ராப்ளமில் தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வரண்டா கூட ஜஸ்ட் முனர் குடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கடினமாய் மக்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சாப்பிடக்கூடாது. எண்ணத்தை தான் ஏன் நான் சாப்பிடுகிறது என்று அந்த பெயின் இதில் கேட்குறார்களே. தட் த கான்செப்ட், த ரியாலிட்டி which is happening is disease என்று சொல்கிறார். he lacks nothing but still he consumes nothing. but who eats? the foreigner. யாரோ ஒருவன், அயலான். இந்த இங்கிலீஷ் வேர்டு ஃபாரினர் என்று சொல்லுகிறது. அயலான். he has nothing to do with it. அவன் வந்து நல்லா சாப்பிட்றான், இந்த மனிதன் குறைவாக சாப்பிட்றான். that is meaningless. this is meaningless. it's very dangerous. ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று ஞானி சொல்லுகிறார். இவர் அப்படி தான். ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் எல்லாம் வெட்டப்பட்டு டெய்லி சாப்பாடு. இவருக்கு 700 மனைவிகள், 300 மறுமனை ஆட்டிகள், 1000 கல்யாணம் பண்ண மகாராசன். இவரோட வீடு ஒரு நாளும் திருவிழா போல் ஒரு வேலை. இவர் எவ்வளோ சாப்பிட்டார் நமக்கு தெரியல. இவர் ஞானத்தில் படிச்சிருப்பார். அன்னைக்கு பெரிய டாக்டர் யாருன்னா இவர் தான், பெரிய இன்ஜினியர் யாருன்னா சாலமோன் தான், பெரிய சயின்டிஸ்ட் யாருன்னா சாலமோன் தான். அப்போ நம்ம மெடிக்கலில் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் கார்டியாக் யாரும் இவர் தான் எல்லாத்துலேயும். அவரை போல் ஞானி பிறந்ததே இல்லையா. இன்றைக்கி அவர் உயிராக இருந்தாருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெட் வாங்கிடுவார், ரிசர்ச் பேப்பர்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவார். அப்போ இவரே சாப்பிடாமல் இருந்திருப்பாரான்னு என்னென்னு எனக்கு தெரியல. இவரே ஸ்டடி பண்ணி பிளட் சுகர் லெவல்லாம் செக் பண்ணாரான்னா எனக்கு தெரியல. அன்றைக்கி என்ன டெக்னாலஜி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்கிறது இவரை போல் ஒரு ஞானி இனி பிறந்ததில்லை, பிறக்க போகிறதும் இல்லை. அப்படின்னா எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சாலமோன் கையில் போய் மோத முடியாது அப்படின்றதா பைபிள் சொல்லுது. எப்படி பாருங்கள், சாலமோனோட ஞானம் நம்ம இல்லை, ஒரே ஒருத்தர் தான் சாலமோனிலும் பெரியவர், அது நம்ம ராஜா இயேசு ராஜா. ஸோ திஸ் மேன் இஸ் சேயிங் அபவுட் சம்திங் மீனிங்லெஸ்னஸ். ஐ earned this much. எவ்வளோ சம்பாரிச்சே மீனிங்லெஸ்ன்றீங்க. எஸ், மீனிங்லெஸ். சார், நான் எவ்வளோ பதவி வாங்கியிருக்கேன், எவ்வளோ ஹானர் வச்சுக்க, இட்ஸ் மீனிங்லெஸ் என்று சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்ல பாருங்க. 3வது வசனத்தில், ஒருத்தனுக்கு 100 பிள்ளைகள், அநேக வருஷம் ஜீவித்தார், தீர்க்காசு அடைந்திருந்தார். தீர்க்காயுசு அப்போ 100 வயசுக்கு தாண்டி இருந்தார், 120 வச்சுப்போமே. அவன் ஆத்துமா அந்த செல்வத்தினால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கலரை முதலாக இல்லாமல் போகுமானால் அவனை பார்க்கலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்று. இந்த மனுஷன் 100 பிள்ளைகளுக்கு மேலே பெற்றிருக்கிறாரு, 120 வயசுக்கு மேலே வாழ்ந்துருக்கிறாரு. அவர் திருப்தி அடையலை, அவரோட கோல்டு அவரை திருப்தி பண்ணல. பார்த்தா அவருக்கு பரியல் கிரவுண்டு கூட இல்லை, பரியல் ஸ்பாட்டு கூட இல்லை. நான் கேட்குறேன், பரியல் ஸ்பாட்டு யாருக்குங்க இருக்குது? இன்றைக்கி இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நம்ம மூதாதையருடைய பரியல் கிரவுண்டு இருக்குது. எங்கே இருக்குது? நீங்கள் காட்டுங்களேன். எத்தனையோ மன்னர்கள் மரித்து போனார்கள், எங்கே இருக்கு அவங்க பரியல் கிரவுண்ட்லாம்? அவங்க எங்கே இருக்காங்க? மண்ணோட மண்ணாய் போயிட்டார்கள். they have become again microbes, like microscopic ஸ்ட்ரக்சராக மாறிட்டோம். நம்ம கர்த்தர் நம்ம அனைவரையும் ஒரு டிஎன்ஏலேருந்து ஒரு சிங்கிள் செல்லேருந்து உருவாக்கிக்க, திரும்பி சிங்கிள் செல்லுக்கு போயிட்டு இன்னும் உடஞ்சி ஆட்டம்ஸாக மாறி போயிட்டோம். மண்ணுக்கு மண்ணாகி போகணும். எங்கே இருக்கிறது அது? அவனுடைய பணம் அவனுக்கு என்ன திருப்தி செய்தது?
there is no burial ground. அப்போ பிறந்து 100 வருஷம் வாழ்ந்தவனும் பிறவாமல் இருக்கவனும் ஒன்று தானே. he is better என்று ஞானி சொல்கிறார். அது மாயையாய் தோன்றி இருளிலே மறைந்து போய்கிறது, அதன் பேர் அந்தகாரத்தில் மூடப்படும். அந்த அந்த பிண்டத்தை பற்றி சொல்கிறார். அந்த அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கன்செப்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் அந்த மாதிரி இடத்துலலாம் பேபி அபார்ட் ஆகி இறக்குது, அதை பற்றி பேசுகிறார். அது இருட்டிலே போச்சு, சூரியனை கண்டதில்லை, ஒன்றும் அறியதில்லை, அதற்கு அமைச்சல் உண்டு. இவன் 2000 வருஷம் பிழைத்திருந்து ஒரு நன்மையும் காண்பதில்லை. எல்லோரும் ஒரே இடத்துக்கு போகிறார்கள் அல்லவா, அந்த குழந்தையும் புதைச்சிட்டாங்க, இவரையும் புதைச்சிட்டார்களே என்று விரக்தியில் பேசுகிறார். சாலமோன் ராஜாவுக்கு விரக்தி இருக்கிறது. ஏன்னா மரணத்தை பற்றின சரியான புரிந்து கொள்ளுதல் அவருக்கு இல்லை. மரணத்தை பற்றின சரியான புரிந்து கொள்ள ஜீசஸ் மட்டும் தான் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். ஸோ கிரைஸ்ட்னா லைஃப்னா கிரைஸ்ட். சாலமன் ஹேஸ் நத்திங் டு டூ. சாலமோன் நீ எவ்வளோ ஞானியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் சாலமோன் ராஜா நீங்கள் எங்களோட கம்மி தான், எங்களுக்கு எங்கள் ராஜா இயேசுவை தெரியும், உமக்கு அவரை தெரியாது. ஆமேன். 1000 வருஷம் வாழ்ந்தார். He was not satisfied with the goodness. This man who lived for 1000 years, 100 பிள்ளைகள் பெற்றெடுத்த மனிதன், 1000 வருடம் வாழ்ந்தாலும் 1000 வருஷம் வாழ்ந்த மனிதனுக்கு he lived for 1000, 2000 வருஷம் பிழைத்திருந்தும் nothing good was there. அவன் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக தானே. And the labor of man is for his mouth, and yet the appetite is not filled. அவனுடைய பசி அடங்கவில்லை. appetite fill ஆகல, it has not been filled. அவனுடைய பாருங்க ஃபில் ஆகவே இல்லை. எது எந்தெந்த இடத்துக்கு போகிறதோ அந்த இடத்துக்கு போகிறது என்பதை ஞானி 2000 ஆண்டுகள் வாழ்கிறான், ஒரு நன்மையும் காணவில்லை என்று ஞானி இங்கே சொல்கிறார். his appetite is not filled. அவனுடைய பசி அடங்கவில்லை, அவன் திருப்தி அடையவில்லை. நேற்றைக்கு சாப்பிட்ட உணவினுடைய திருப்தி இன்றைக்கு இல்லை. his appetite is still there. சாகும் வரை இப்படி இருக்கிறதே. இதை ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி நம்முடைய ஞானி திருப்தியை பற்றி ரிசர்ச் பண்ணுறார். he is researching satisfaction. அப்போ அதை பண்ணிட்டு அவர் சொல்கிறார், ஸ்டில் born baby is better than this man who is living for 2000 years. ஆமாம். யோபு நம்ம படிச்சிருக்கோம். யோபு அப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டத்தை வரும்பொழுது அவரும் அப்படியே தான் பேசியிருப்பார். வாட் இஸ் பெட்டர்? த ஸ்டில் born பேபி இஸ் பெட்டர் அப்படின்ட்டாரு. அப்போ நான் இவ்வளோ தூரம் வாழ்ந்தனே, நான் சாப்பிட்ருக்கனே, நல்லா ஜில்லுன்னு காற்றுல இருந்திருக்கனே, தண்ணி குடிச்சிருக்கனே, வாழ்க்கை நல்லா வாழ்ந்த ஆண்டு அனுபவித்திருக்கிறனே, ஹவு கேன் திஸ் மிஸ்கேரேஜ் become better? Yes, that is the research data or research analysis of this great wise man Solomon. அது உலகத்தையும் பார்க்கல, சூரியனையும் பார்க்கல, சந்திரனும் பார்க்கல. they all go to one place. what place தெரியல. இன்னைக்கு எல்லாருமே மரணத்தை பற்றி they all go to one place. நம்ம ஆத்மா தோ அமர் ஹே, ஆத்மா அதுக்கு அழிவில்லை. பைபிள் ஆல்சோ சேஸ் த சேம் திங். பட் மனுஷ கஹா ஜா ரஹா ஹே, அந்த மனிதன் எங்கே போகிறான்? மறிக்கவில்லை, ஆனால் எங்கே, வேர் இஸ் ஹி கோயிங்? சம்படி சொல், இயற்கையாக மாறிடுவாங்க. இல்லை திருச்சபையே, there is one place human souls need to go, and that is paradise. There is one place humans has to go. They have to go home. அந்த ஹோமுக்கு பேர் ஹெவன். நம்ம வீட்டிலலாம் பேர் வைப்போம், ஹோம் ஸ்வீட் ஹோம்னு வைப்போம். ஹோம் ஸ்வீட் ஹோம் இஸ் ஹெவன். கிங் சாலமோன் had less understanding about this. அவர் சொன்னார், குழந்தைய மறித்து போகிற இடத்திற்கு தான் இவனும் போகிறான். ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். he will be saved. அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை ஞானி இங்கே நமக்கு கற்று கொடுக்கவில்லை என்றாலும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸோ he is very much dissatisfied. the king is very much dissatisfied. பேசிட்டு நம்முடைய செகண்ட் பார்ட்டுக்கு வருகிறோம். அப்போ கேட்குறாரு, மூடனுக்கு என்ன மேன்மை கிடச்சிச்சு, ஞானிக்கு என்ன மேன்மை கிடச்சிச்சு?
ஜீவனுள்ளோருக்கு முன்பதாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஏழை, மூடன், ஞானி என்னங்க? வாட் இஸ் இஸ் லேபர்? அவனுக்கு கிடைத்தது என்ன? நதிங். ஆல் ஆர் சேம். எல்லாரும் ஒன்றுதான் என்பதை பற்றி அவர் சொல்கிறார். மூடனோ ஞானியும் ஒன்று. சொல்கிறது யார்? ஞானி. மூடர்கள் சொல்லலை. அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஒரு புத்திசாலி. ஆமேன். அவரோட பேலஸில் நந்தவனம், லீபனோன் நந்தவனம்னு ஒன்று வச்சாராம். லெபனான்ன்றது அன்றைக்கி ஒரு காடு. அந்த காடை தன் மனைவிக்காக காடு உண்டு பண்ணாராம். ஹி கிரியேட்டட் அ பிக் ஃபாரஸ்ட், லெபனான் ஃபாரஸ்ட். அதுக்குள்ளே பேலஸ் வச்சாராம். ஃபாரஸ்ட் உருவாக்குனாராம். அப்போ எவ்வளோ ஞானியாக இருப்பார். பல மூடர்களை பார்த்துப்பார். தான் வாழ்நாளில் ஒன்றுமே சாதிச்சிருக்க மாட்டான். அவனை பார்த்து சொல்கிறாரு, நீயும் நானும் ஒன்றுடா என்று. பாருங்கள், பணத்திலே வாழ்ந்த மனிதன் தங்கத்தட்டில் சாப்பிட்டு தங்க கட்டிலில் படுத்தவன் சொல்லுகிறான், ஏழைக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று. ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலாம். கண் கண்டதே நலம், இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. The desire wanders. If you use your eyes to desire, it wanders like anything. It can look anywhere. It can peep anywhere. எங்கேயும் பார்க்கும். It can absorb anything. It can record anything. But here, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அலைந்து திரிகிறது வேண்டாம். கண்ணை வச்சு யூஸ் பண்ணி அலைந்து திரிஞ்சு இல்லாததெல்லாம் பார்க்காத. உன் கண்களுக்கு பட்டது, உன் அருகில் இருப்பது எதுவோ, that is better. Other things will put you in vain. Other things will add vexation of spirit. உன்னுடைய மனதுக்கு அது சஞ்சலத்தை உண்டாக்குகிறது மகனே. So be careful, be content. Satisfaction comes with contentness. போதும் என்கிற மனதுடனே இருக்க வேண்டும். எப்படியா நானும் ட்ரை பண்ணுற முடியலன்னு சொல்கிறீங்களா? தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். வி நீட் டு ப்ரே அண்ட் ரிசீவ் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பேரிடப்பட்டு இருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவருடைய போராட அவனால் கூடாது. மாயை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதிலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற மாயமான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை உண்டென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின் சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் என்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பன் யார்? நம்முடைய பாஸ்ட் நமக்கு படிக்கும். we study as history. Our family members share stories about our past. இது அப்பா அப்படி இருந்தார், அம்மா அப்படி இருந்தாங்க, தாத்தா அப்படி இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, எல்லாம் சொன்னாங்க. Who will tell to us about our future? உங்கள் மகன் எப்படி இருந்தான், உங்கள் மகன் எப்படி இருப்பாங்க, உங்கள் பேரை எப்படி இருந்தாங்க, கொள்ளு பேர் இருந்தான். Who will say? Who has got the power to say? Who has got the eyes to peep, to go, to look beyond our future and say? Nobody. God is supreme. Everything is predestined. Men are too weak to resist. They have their own reasoning, their own complaining, their own arguing. Complain பண்றான், argue பண்றான். Everything leads to further frustration. இன்னும் frustration. He's not contented. Always looking at people mightier than him. என்னோட பணக்காரன் இருக்கான், என்னோட படித்தவன் இருக்கான், நான் அவனுக்கு மேலே போக முடியாது, என்னோட இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்று சொல்லி. What is the preacher trying to say? Under the sun, you need to be content. நீ திருப்தியாய் இருக்க வேண்டும். But it is not possible என்பதை அவர் இங்கே சொல்கிறார். The more deeper the man thinks, the more deeper the man wades away. He is not content. He is not satisfied. Everything is vanity. Man cannot become better by the increase alone. Increase, இன்னும் abundance. He cannot happen. Everything is vain and vexation of spirit. மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அவன் வாழ்க்கையினுடைய ஃப்யூச்சர் அவனுக்கு தெரியாது. ஜீசஸ் தான் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவன். ஆஃப்டர் லைஃப். நியூ டெஸ்டமெண்ட், the gospel of Jesus Christ is giving us a clear idea about our afterlife, about our future.
ஷார்ட்டாக சொல்லாங்க. வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர்? ஹூ இஸ் யுவர் ஃபியூச்சர்? வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபியூச்சர்? ஈஸியாக சொல்லலாம். அண்ட் இஸ் ஜீசஸ். என் வருங்காலம் பேர் இயேசு. சாலமோன் ராஜா, உங்கள் வருங்காலம் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. வருங்காலத்தை பற்றி கவலைப்பட்டீங்க, பயந்தீங்க, இவ்வளோ வாழ்க்கையில் சாதிச்சு நானும் பிறக்காமல் போன அந்த குழந்தைய ஒன்று, நானும் அறிவாளியாக நானும் இந்த மூடனும் ஒன்று, நான் திருப்தி அடையலை, பாருங்கள் எதுலையுமே திருப்தி அடையலை என்று சொல்லுகிற சாலமோன் ராஜாவே, உங்களுக்கு வருங்காலம் இல்லை என்று நீங்கள் சொன்னது உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு வருங்காலம் உண்டு இயேசுவின் நாமத்தினால். ஆமென் சொல்லுங்கள். திஸ் இஸ் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட். ஜீசஸ் இஸ் மை ஃபியூச்சர். சொல்லுங்கள். இயேசு என் வருங்காலம், இயேசு என் வருங்காலம், இயேசு என் வருங்காலம், இயேசு என் வருங்காலம். சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசு என் வருங்காலம், இயேசு என் வருங்காலம், இயேசு என் வருங்காலம். நம் வாழ்க்கை முழுவதும் இயேசு நமக்கு வருங்காலமாய் இருப்பாராக. ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஸ்பிரிச்சுவல். We need to pray for it. We need to wait upon God for it. We need to read the Bible of God for it. We need to believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, ஐயா நான் திருப்தியே அடையலையா, நிம்மதி இல்லாமல் எழுச்சிக்கிட்டேயா, டெய்லி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவே முடியலையா, செஞ்சு முடித்ததுக்கு ஒரு ஹாப்பியாக கூட இருக்க முடியல என்கிறீர்கள் என்றால், why don't you pray with me? நம்ம ஏன் ப்ரே பண்ணக்கூடாது? நம்ம ஆண்டவர் உண்மையான திருப்தியை தருகிறார். சச்சா சந்துஷ்ட், சச்சி சச்சா சாந்த் இயேசு மசீஹ் தேகா. நல்ல அமைதி, நல்ல சமாதானத்தை இயேசு தருகிறார். வாங்க நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். God is going to give us his peace. அவர் இந்த பூமியை விட்டு போகும்போது சொன்னார், சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என் சமாதானத்தை கொடுக்கிறேன், மனுஷர் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்றார். Let's claim for the peace of God. ஷாராகாதா லாபா ராதா லாபா ஷாதா ராகாதா லாபா. வாங்க நம்ம ஆண்டவரை பிரைஸ் பண்ணுவோம். ஷீராகாதா லாபா ஷாராபா பாபா பாபா கராபா ராபா ரிபாரம். ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க என்று கேளுங்க. கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுனுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் என் மகனே இதோ உன்னிடம் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றுக்கொள். உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறிடு. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து உனக்கு ஒத்தாசை வருகிறது. என் மகனே, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து உனக்கு ஒத்தாசை வருகிறது. கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு அவசியம். கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு அவசியம். கர்த்தருடைய சமாதானம் நமக்கு அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நமக்கு அவசியம். ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஸ்பிரிச்சுவல். சமாதானம் என்பது அது ஆவிக்குரிய ஒரு விஷயம். உலகம் கொடுக்கிறதல்ல, பணம் கொடுக்கிறதல்ல, பாவம் கொடுக்கிறதல்ல, ஐஸ்வர்யம் கொடுக்கிறதல்ல, பேரும் புகழும் கொடுப்பதல்ல. அது நிரந்தரம் அல்ல. கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நீலை மாறி புவியகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே.
என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்கா, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, என் பிரயாசங்கள் விருதாவாய் போகிறது என்று நீ கலங்குகிறது தெரிகிறது. என் வருத்தங்கள் என் கஷ்டங்கள் எல்லாம் வீணாய் போனது என்று தெரிகிறது. 2000 வருடம் வாழ்ந்தாலும் 100 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் அவன் செய்ததெல்லாம் மாயை என்று இங்கே ஒரு ஞானி பதிவிடுகிறான். நம்ம படித்த இந்த சபோபதேசக் என்கிற இந்த புஸ்தகம், பிரசங்கி என்கிற புஸ்தகம், எக்லீசியாசஸ் என்று சொல்கிற இந்த புஸ்தகம் எழுதி 3000 ஆண்டுகள் ஆகிறது. Written by the wisest man who ever walked in planet Earth. He was the king of Jerusalem once. He ruled for 40 years. டன் கணக்கில் கோல்டு, கிராம் கணக்கில் இல்லை, டன் கணக்கில் கோல்டு வியாபாரம் பண்ணுவார். கப்பல் சொந்தமாக வச்சு வியாபாரம் பண்ணுவார். 1000 திருமணங்கள் செய்தவர். சொன்னான் எல்லாம் மாயை என்று. இயேசுதான் சத்தியம். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. He claimed that he is truth. He was truth and he will be truth. மாயை பின்பற்றி அவஸ்தைப்படாத மகனே, இந்த உண்மை உன்னை அழைக்கிறது, சத்தியம் உன்னை அழைக்கிறது. பாவத்தை விட்டு வா, கஷ்டத்தை விட்டு வா, வேதனையை விட்டு வா, டிப்ரெஷனை விட்டு வா, விரக்தியை விட்டு வா, மாயையை விட்டு வா, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அதை விட்டு வா, கனம் இருந்தால் வாழ்ந்துவிடு என்று நம்பி என்று நினைத்து விட்டு வா, ரிச்சஸ் எனக்கு பணம் இருந்தால் வாழ்ந்துவிடு என்று நினைக்கிற நம்பிக்கையை விட்டு வா. இயேசு இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். சத்தியம் உன்னை அழைக்கிறது, ஞானம் உன்னை அழைக்கிறது. உலகத்திலே எத்தனை ஆடம்பரங்கள், எத்தனை ஆசா பாசங்கள் கிடைத்தாலும் திருப்தி அடையாது என்பதை பற்றி இன்றைக்கு ஞானி நமக்கு சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்பா பிதாவே, இந்த கால வேளைக்காக உன் பாதத்தில் வருகிறோம். உலகம் எங்களுக்கு ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஃப்ரம் காட். True satisfaction is spiritual என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டோம். இந்த வசனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்மையான சந்தோஷம், ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன், உண்மையான திருப்தி இன்றைக்கு உண்டாவதாக இயேசுவின் கர்த்தர் நீர் கொடுத்து விட்டபடியால் நன்றி. கைகளை விரித்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Let there be true satisfaction in Jesus name. Today let us achieve something spiritually. Let us achieve something biblically. Let us achieve something really and truthfully. What is that? Spiritual blessings. Blessings from heaven. ஆத்தனம் என் பிள்ளைகளுக்கு உண்டாக கர்த்தர் நீர் வழி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருவாராக. 7 அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா 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 சத்தமா சொல்லமா. அல்லேலூயா. ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.